என்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சேவாதார் நிலையில சிவம் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காரு. சிவன் அப்படின்னு. உண்மையாலுமே அவரோட தீவிரம் எனக்கு ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிம்பாங்கல்ல. அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஊக்கம் அப்படின்ற மாரி. ஏன் அப்படின்னா, சிவன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, அவர் எப்போ பார்த்தாலுமே தியானம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா, இவ்வளோ பெரிய கடவுளு, அவர்கிட்ட எல்லா பவருமே இருக்குன்றாங்க. அப்படி இருந்தும் ஏன் அவருக்கு தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கார்? ஏன் அப்படின்னா, ஒரு சமநிலைக்காக. எர்த்தானது ஆல்ரெடி ஒரு டேமேஜான பிளேஸஸ். அது இல்லாம அவங்களும் மேலேருந்து கீழே வந்துட்டாங்க. நிறைய விஷயம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு அப்படியே ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அந்த ஒரு நிலையிலே கூட அவர் மனம் தளராம, அந்த ஒரு மன ஒருநிலையில் தியானம் செஞ்சுக்கிட்டு, ஓகே ஒவ்வொன்றா தோது பார்த்துக்கலாம், சரி செஞ்சிடலாம் அப்படின்னு அவரோட முயற்சி ஒரு பாராட்டுக்குரியது. ஓகே. அதனால தான் சிவனுக்கு நிறையா கோவில் அமைச்சிருக்காங்க. நிறைய பேர் போட்டுறாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் இந்த மாதிரி போர் செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்களாம் எதுவுமே வேணாங்க. தியானம் பண்ணுங்க. எப்படியாவது ரெடி ஆகணும், சரியாகணும், அடுத்த நிலைக்கு முன்னேறி போகணும். சரி ஓகே ஆனது பாஸ்ட் இன் பாஸ்ட், ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே. அதே மாதிரி தான் இப்போது எல்லாமே ரெடி ஆகணும். அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேறி போய் ஆகணும். எப்படியாவது ஒரு மீட்சி பாதைக்கு திரும்பணும். எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு தடவை சால்வ் பண்ணணும். ஓகே. இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம் ஒரு நிலையில் துன்பமாக மாறலாம். ஓகே. எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அதனால் இம்மாதிரியான நிறைய விஷயத்த வந்து யுஎஸ்ஏ வந்துட்டு பழகிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஆனால் ரியாலிட்டியான ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் இப்போ பேசக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு தொகுத்து ஒரு 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 சேனலில் அப்டேட் பண்ணி அதில் ஒரு எல்லாமே ஒரு காசாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு மையப்பாடு அப்படின்னா அது ஒரு கேஷ் அப்படின்ற ஒரு தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் மையப்பாடு கேஷு, அந்த கேஷோட மையப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மா தான். அது ஒரு மனசு தான் ரெடி பண்ணணும். அந்த கேஷ் அப்படின்றது ஒரு பேப்பரு தான். அந்த கோல்டு, சில்வரு எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லாமே ஒரு மெட்டீரியல்ஸான ஒரு ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான். அது எர்த்தோட 5 எலிமெண்ட்ஸான ஒரு ப்ராடக்ட்ஸ். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா பஞ்சபூதம் அப்படிம்பாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதில் உருவான ஒரு பொருள் தான். ஓகே. அதில் அவ்வளோவா நீங்கள் பற்று ஏற்படக்கூடாது. தங்கமோ, வெள்ளியோ, வைரமோ, வைடூரியமோ, முத்தோ அதெல்லாம் வெறும் ஒரு பொருள் தான். ஓகே. கேஷ் அப்படின்றது ஒரு பேப்பர் தான். இப்போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பசி இல்லை, தூக்கம் இல்லை, உறக்கம் தேவையில்லை. அவருக்கு எல்லா வசதி எங்கே வேணால் போய் தூங்கலாம். எல்லா வசதியுமே இருக்குது. எந்த மிருகமும் அட்டாக் பண்ணாது. அப்படின்றப்போ அவருக்கு கேஷு தேவைப்பட கிடையாது. மனித நிலையும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பசி தேவை கிடையாது, தூக்கம் தேவை கிடையாது, தண்ணி தேவை கிடையாது. எங்கே வேணால் போய் ஜாலியாக ஸ்டே பண்ணலாம். எந்த அனிமல்ஸ் அட்டாக்கும் கிடையாது. அப்படின்றப்போ எப்படி இருக்கும்? ஓகே. ஆனால் ஒரு பலவீனமான ஒரு நிலை உள்ளதுனால தான் கேஷ் தேவைப்படுது. ஏன்னா கேஷ் இருந்தால் தான் ஓரளவு பாதுகாப்பு இருக்கும், ஓரளவுக்கு நல்ல சாப்பாடு, நிறையா வசதி தோதாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனாலும் ஆன்மீக பாதையில் அந்த கேஷ் அப்படின்றது கடந்து வரணும். அந்த பற்று இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது நீங்கள் ரொம்ப நுட்பமாக போனீங்க அப்படின்னா 100%ல் 0.0000001% இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவான ஒரு விஷயந்தான் கேஷ். அதை அவாய்ட் பண்ணால் தான் படி ஆரம்பிக்கும். ஓகே. கேஷை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது. ஆனால் அந்த கேஷை கடந்து வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன் அப்படின்னா இவ்வளோ அடர்த்தி இருக்குது. அதெல்லாம் நிறையா விஷயத்த நம்ம கடந்து வந்தால் தான் அந்த கேஷ் அப்படின்ற ஒரு பற்று ஏற்படாது. அப்போ தான் நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு கேஷாக பார்க்க மாட்டோம். இவங்ககிட்ட பழகினா நமக்கு காசு கிடைக்குமா, இந்த விஷயத்த சொன்னால் காசு கிடைக்குமா, அப்படி பண்ணால் காசு கிடைக்குமா, இப்படி பண்ணால் காசு கிடைக்குமா அப்படின்ற ஒரு இந்த மேத்தமெட்டிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு உருவாக்குனா ஒரு கேமு மாதிரி தான் அந்த கேஷ் அப்படின்றது. அது சம்பாரிச்சிக்கலாம். ஓகே. அதனால் இந்த பற்று அப்படின்ற ஒரு விஷயத்தில், இந்த காசு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா ரொம்ப சுகுராக இருக்கணுங்க. நம்ம தேவையான காசு சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம்
அவங்களுக்கு தேவையான காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். இப்போவே சுகராக இருந்தால் தான் எங்கே போய் இப்படிலாம் நீங்கள் பேசலாம். திடீர்னு ஒரு நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தினாங்கன்னா அவ்வளோதான், ஒட்டுமொத்த சோலி முடிஞ்சு போச்சு. என்னத்தை போய் சேர்த்து வச்சு என்னத்தை போய் பண்ணுறீங்க? அதனால் அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்து போகணும். ஓகே, அதனால் யுஎஸ்ஏக்கான ஒரு கேள்விக்கான ஒரு பதில் தான். ஓகே, அதனால் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து ராபர்ட் டவுனி, ஜானி டீப், அவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஓகே, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு சும்மா நடிக்கிறாங்க, சம்பளம் வாங்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் நிறையா விதத்தில் நமக்கு தோதாக அமைச்சு கொடுக்குறாங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை ஜானி டீப் அண்டு ராபர்ட் டவுனி ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஓகே, அடுத்து இந்த பேரி லாரன்சனுக்கு ஊருப்பட்ட செல்லம். அந்த செல்லமாக இருந்தால் அவங்க நாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். இன்னொரு நாட்டுக்குள்ளே வந்து பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்கிற அளவுக்கு அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. அதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்த்தான ஒரு கேரக்டரே கிடையாது. அதனால் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா உங்கள் சார்பாக யூஎஸ்ஏவே எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் ஏற்படுற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுறதுனால கொஞ்சம் நாளைக்கு தள்ளி நில்லுங்க. நானே ஏதோ தோதாகிறப்ப கூப்பிட்றேன், அவசரப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குது. முறை தவறணும் அப்படின்னா அது எறத்தான் மாறும். எர்த்தலாவை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் யூனிவர்சல் லாவில் நம்ம ஒரு பதமாக இருந்தால் தான் அடுத்தடுத்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த பாலைவனத்தில் நடந்து வேலை செஞ்சு தண்ணிக்காக ஏங்கி ஒரு வாழ்வியல் அமைச்சு அதுக்கப்புறம் ஓரளவு சூழ்நிலை அமைச்சு மறுபடியும் அந்த பாலைவனத்தில் பயணிக்கிறப்போ ஒரு பதம் பக்குவம் அப்படின்றது இயல்பாகவே அந்த ஒரு ஆத்ம மனநிலைக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே, ஊருப்பட்ட செல்லம் கொடுத்தா எப்படி தான் எறத்தான் மாறும். ஒரு நாட்டுக்கே எறராக மாறிச்சு. அதனால் பொறுமையாக காத்துருங்க, நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். அடுத்து என்ன தகவல் அப்படின்னா ஸ்டூடியோ டிஸ்கஷன். அதாவது ஒரு சில ஸ்டூடியோவில் தான் நம்ம கண்டினியூவாக மூவி புக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறையா ஸ்டூடியோ இருக்குது, ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு டைரக்டர்ஸு, ப்ரொடியூஸ் கம்பெனி, ஆர்டிஸ்ட்டு, மியூசிக் டைரக்டர்ஸு நிறையா பேர் தோதாகணும். ஒரு மூவி எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு அசம்பிள் ஆகிறதுக்கே ஒரு 100 பேராவது ஒட்டுக்க அசம்பிள் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 10,000 பேர் அசம்பிள் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 1,00,000 பேர் தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பரவலாக ஒரு 10,00,000 பேருக்கு ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 கோடி பேருக்கிட்டையாவது அந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு சில நாடு, ஒரு சில ஸ்டூடியோ தான் தோதாகும். அந்த வகையில் தேவ் ஸ்டூடியோ ஓரளவு தோதாகுது. ஆனால் அதுலேயும் ஒரு சில ஆர்டிஸ்ட்டை எரராக இருக்காங்க. அவங்களுக்கான உண்டான பதில் சொல்லிடுறேன். ஆக்டர் ரஜினிகாந்த் என்கின்ற நபருக்கு என்ன தகவல் அப்படின்னா, இவர் மக்களை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. மக்களை முன்னாடி பார்த்தீங்களா என்னோடய ஸ்டண்டு காட்சியில் ஒரு அடி எப்படி பறக்கிறாங்க, பார்த்தீங்களா என்னுடைய பாட்டு, பார்த்தீங்களா என்னோடய டான்ஸு. இவர் அந்த மக்களை தான் மையப்படுத்துகிறாரு. அப்படி மையப்படுத்தக்கூடாது. நீ ஆர்டிஸ்ட் இங்கே பக்கம் திரும்ப, டைரக்டர் பாரு சோறே இல்லாமல் இருக்காங்க. அந்த பக்கம் பாருங்கள் டான்ஸ் மாஸ்டர் 2-3 நாளாக சாப்பிடாம மயங்கி கிடக்குறாங்க. இந்த பக்கம் திரும்புங்க பாருங்கள், ப்ரொடியூசர் இன்னும் வறுமையில் தான் இருக்காங்க. இப்படி கவனத்தை செலுத்த மாட்டேங்கிறாங்க. பாவனா போய் மக்களை கொடுமைப்படுத்துறது. உங்கள் வீட்டில் சோத்துக்கே வழி இல்லையா? எங்கள் வீட்டில் பாருங்கள் புதினா சட்னி. உங்கள் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வசதி இல்லையா? நான் பாருங்கள் 2-3 டைம் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்கள் மருமக வேலையே இல்லையா? எங்கள் மருமகன் பாருங்கள் வீடே கட்டிவிட்டா. இப்படி திரும்புகிறா. இப்படி திரும்பக்கூடாது. ஓகே, இந்த பக்கம் டைரக்டரை கவனிக்கணும். சொல்லுங்கள் டைரக்டர் சார், நம்ம என்ன ஸ்டோரி, என்ன ஸ்கிரிப்டு, என்னங்க நான் பண்ண இப்படி திரும்பணும். ஏதோ காசு தேவைப்படுதுங்களா டைரக்டர் சார் சொல்லுங்கள். ஒரு டீ காசு கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேங்கிறார். அவரோட பணம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மயங்கி விழுந்தால் கூட கண்டுக்க மாட்டாங்க. பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறார். அது ஏதோ ஒரு பிறழ்வு ஏற்பட்டுருச்சு. அதனால் ரஜினிகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் திரும்புங்க. டைரக்டரை கொஞ்சம் பாருங்கள். பாவம் ப்ரொடியூசர் அவரை என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். சக ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. ஓகே, நம்ம இந்த பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொம்மலாட்டம் மாதிரி தான். நீங்கள் இப்படி நடிங்க அப்படி நடிங்க அப்படின்ற மாதிரி நடித்து ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறப்ப அதை மக்கள் பார்க்குறாங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியில் நீங்கள் ஒரு நன்றி, ஓகேங்க நன்றிங்க இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லைங்க, டைரக்டர் காரணங்க, எனக்கு தயாரிக்க வச்ச ப்ரொடியூசர் காரணங்க, என்னோடய சக ஆர்டிஸ்ட்டு காரணங்க, எங்களுடைய டீம் தாங்க காரணம் அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு அவரெலாம் காரணம் இல்லை, நான் தாங்க சொன்னேன்,
நான் இல்லைன்னா யாருமே இல்லை, நான் தாங்க சூப்பர் ஸ்டாரு, நான் தாங்க இவ்வளோ ஏங்க அந்த படத்தோட பட்ஜெட்டில் பாதி சம்பளம் எனக்கு தான். அப்போ நான் தானே வேல்யூ. இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படிலாம் இங்கே ஒர்த்தே கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு பொம்மலாட்டம் மாதிரி. எவ்வளோ நன்றி உணர்வாக இருக்கணும் தெரியுமா? எதுக்குமே லாக்கி இல்லாத ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி நடிக்க வச்சு அப்படி நடிக்க வச்சு, இதில் ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து 2-3 நாளாக டான்ஸ் ஆட வச்சு, இதில் வேறு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஊருப்பட்ட காசு செலவு செஞ்சு, இதில் வேறு பயங்கரமான கேமரா எஃபெக்ட் வேறு, இவ்வளோ செலவு செஞ்சு உங்களை ரெடி செஞ்சு ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறப்போ நீங்கள் எவ்வளோ நன்றி உணர்வாக இருக்கணும். அந்த நன்றி உணர்வில் வெறும் 100% 1% கூட நன்றி உணர்வு கிடையாது. அப்படி 1% நன்றி உணர்வு இருந்தால் கூட இந்நேரத்துக்கு நான் வந்துட்டு ஒரு மெத்த வீடு, காரு, ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருந்திருப்பேன். ஏன்னா ஸ்டூடியோவுக்காக உழைக்கக்கூடிய முதன்மையான நபர்களே நான் தான். எனக்கே இந்த நிலமை. அப்போ மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான வேதனை தான். அதனால் இந்த எரரெல்லாம் சால்வ் ஆகணும்.